தேவனாலே எல்லாம் கூடும் சொல்றோமே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றோமே, அதுக்கும் இந்த வேத பகுதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? अब आप सोचते होंगे हम कहते हैं कि परमेश्वर से ऐसा कुछ भी नहीं है जो नहीं हो सकता है, इस वचन से उससे क्या संबंध है? அவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமே போதும். मैं आपसे कहता हूँ आपके पास जो थोड़ा सा है वो थोड़ा அந்த काफी है। கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். उस थोड़ा को परमेश्वर आपका आशीष அந்த करेंगे, கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். उस थोड़ा को परमेश्वर आशीष करके बढ़ाएंगे। பாருங்க, 4000 பேர் இருக்காங்க. देखिए यहाँ पे 4000 लोग हैं, அந்த 4000 பேர் சாப்பிடுகிறார்கள். वो 4000 लोग खाना खाते हैं, இருந்தது கொஞ்சம் தான். वहाँ पे थोड़ा ही था, 7 அப்பங்கள், 4 रोटी, சில 7 சிறு रोटी சில சிறு மீன்கள், और थोड़ी सी मछली, கொஞ்சம் தான் இருந்தது. बस थोड़ा ही था। ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். लेकिन परमेश्वर उसको आशीष करके बढ़ाते हैं। நான் சொல்ற, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்கள்ட்ட நிறைய இருக்கணும்னு அவசியம் கிடையாது. मैं कहता हूँ कि परमेश्वर आपको आशीष करने के लिए आपके पास बहुत नहीं होना है। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமே போதுமானதா இருக்கிறது. आपके पास जो थोड़ा सा है वो थोड़ा काफी है। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஞானம் அறிவு போதுமானதா இருக்கிறது. आपके पास वो थोड़ा सा जो ज्ञान है वो काफी है। அதை வச்சு அந்த படிப்பை நீங்கள் படித்து முடிக்க முடியும். उस थोड़ा सा ज्ञान को रख के आप अपनी पढ़ाई कर सकते हैं। உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் பணம் போதும். आपके पास जो थोड़े से पैसे है वो थोड़ा पैसा काफी है। கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். परमेश्वर उसको आशीष करेंगे और उसको बढ़ाएंगे। உங்கள் திருமணத்தை நடத்தி முடிக்க தேவையான எல்லா பண தேவைகளையும் அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். आपको शादी करने के लिए सारा पैसा आपको जुटाएंगे। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். आपके पास जो थोड़ा सा उसे आशीष அந்த करेंगे। கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகை ஆசீர்வதிக்கிறார். उस थोड़े से पैसे, थोड़े से गहने को आशीष அந்த करेंगे। கொஞ்சம் இடத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். उस थोड़े से जगह को आशीष அதை करेंगे, பெருக செய்கிறார். उसको बड़ा करेंगे அது மூலமாக நீங்கள் வீடு கட்டும்படி உங்களுக்கு உதவி செய்கிறார். और उसके जरिए हम अपना घर को बनाएंगे। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு போதுமானதா இருக்குது. वो थोड़ा सा काफी है। அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார். उस इंटरेस्ट को परमेश्वर बढ़ाएंगे திரளாய் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். और बहुत सारा बड़ाई आपके पास लेके आते हैं, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறார் பாருங்க. क्योंकि परमेश्वर बहुत ही सामर्थ्य है। உங்ககிட்ட நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்ல. आपके पास ज्यादा होना है, நம்ம கிட்ட कभी கொஞ்சம் இருந்தாவே போதுமானதா இருக்கிறது. जरूर। आपके पास थोड़ा सा हो काफी है। பாருங்க, இந்த இடத்துல இந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. देखिए इस जमाने में एक लड़की को शादी करना बहुत मुश्किल है। கோல்டு விலை ஏறி இருக்கு, सोने का दाम बढ़ गया है, பல சிக்கல்கள் இருக்கு, பண பிரச்சனைகள் இருக்கு. बहुत सारे पैसे की मुसीबत है। இதெல்லாம் வந்து நடக்க முடியாத காரியமா நாம நினைச்சு கொண்டிருக்கோம். हम लोग सोचते हैं ये सब कुछ नहीं हो सकता है, ஆனா கர்த்தர் அதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर ये सबको आशीष करता है। கர்த்தர் அதையெல்லாம் ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर ये सबको आशीष करके बड़ा करता है। கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்து அந்த வேலையெல்லாம் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर इसको आशीष करके ये सारे काम को खत्म कर